ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செவ்வாழை பழத்தை வச்சு ஒரு சுவையான ஒரு போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், நாட்டு சர்க்கரை 1 கப், 2 செவ்வாழைப்பழம், ஏலக்காய் தூள், உப்பு கொஞ்சம். இப்போது நம்ம இதை வச்சு ஒரு போண்டா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி நாட்டு சர்க்கரையை அதில் போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் கோதுமை மாவை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த சிரப் எடுத்து இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா ஒரு இதாக பிணைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா இதை மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸாக, அப்போ தான் நம்ம போண்டா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹீட்டாக வேணாம், ஓரளவுக்கு நல்லா ஒரு ஹீட் வந்தோடனேவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற போண்டா நல்லா நல்லா வெந்து வரும். இப்போது ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம ஒவ்வொன்றா போடலாம். டேஸ்டான செவ்வாழைப்பழ போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளே நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம சோடா உப்புலாம் போடலை, நல்லா பஃபியாக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.